குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 கேள்விகள் தொடர்பான வழக்கு ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், வணக்கம். விவரங்கள். அதாவது மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு காலக்கெடு வழங்கிய விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் எழுப்பியிருக்கின்ற 14 கேள்விகள் தொடர்பான வழக்கினுடைய இறுதி விசாரணை ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி தொடங்கும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய், நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், நீதிபதி நரசிம்மா உள்ளிட்ட 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுதான் இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணையை ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்தவரையில் கடந்த முறை உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அனைத்து மாநிலங்களும் மட்டுமல்லாமல் மத்திய அரசும் இதில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த வகையில் தமிழ்நாடு, கேரள அரசு, மத்திய அரசு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களும் இன்றைய தினம் பதில் மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்றது. வழக்கினுடைய இறுதி விசாரணை 19ஆம் தேதி நடைபெறும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு முன்பு 12ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதிக்கு முன்பு அனைத்து தரப்பினரும் எழுத்துப்பூர்வமான வாதங்களையும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்து வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதிக்கு இந்த வழக்கினுடைய விசாரணை தொடங்கி செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை வழக்கினுடைய விசாரணை நடைபெறும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணை ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. அப்போதுதான் காரசாரமான விவாதங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வழக்கினுடைய விசாரணை முடிந்ததற்கு பிறகுதான் குடியரசுத் தலைவர் எழுப்பியிருக்கின்ற அந்த 14 கேள்விகள் தொடர்பான விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகிறது என்பது தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.